வணக்கம். இந்த வீடியோ லெக்சரில் DC to DC converters and its operation பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். DC to DC converterன்றது ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் தான். மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா to convert a DC source voltage from one level to another level. புரியுதா? ஸோ டிசியில் இருந்து இன்னொரு டிசி லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்காக தான் இங்கே DC to DC கன்வெர்ட்டர் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம். இது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி கன்வர்ஷன் சர்க்கியூட்னு நம்ம சொல்கிறோம். இங்கே என்னென்னலாம் யூஸ் பண்ணுறோன்னா ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், இண்டக்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணி டு கன்வெர்ட் த பல்சேட்டிங் டிசி வோல்டேஜ் டு அனதர் ஸ்மூத் அண்ட் கான்ஸ்டன்ட் டிசி வோல்டேஜ். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பல்சேட்டிங் டிசின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம ரெக்டிஃபயர்லேருந்து கிடைக்கிற அவுட்புட் எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? ஸோ ஆல்மோஸ்ட் இட் இஸ் ஹேவிங் சம் ரிப்பிள்ஸ். இதில் ரிப்பிள்ஸ் இருக்கும். பட் நம்மளுக்கு ஆக்சுவல் டிசி எப்படி இருக்கணும்? இட் இஸ் ஸ்மூத் அண்ட் கான்ஸ்டன்ட் டிசி. இதுதான் ஸ்மூத் அண்ட் கான்ஸ்டன்ட் டிசி. ஸோ ஒரு லெவலில் இருந்து இன்னொரு லெவலுக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வி ஆர் யூஸிங் டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ். புரியுதா? ஸோ இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிசி டு டிசி கன்வெர்ட்டர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் பக் டைப். பக் டைப்பை எப்படி சொல்லலாம்? ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர். அதாவது இன்புட் வோல்டேஜை விட அவுட்புட் வோல்டேஜ் லெஸ் தெனாக இருந்ததுன்னா ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் டைப் பூஸ்ட் டைப். பூஸ்ட்னா என்ன அர்த்தம்? இன்புட்டை விட அவுட்புட் வோல்டேஜ் கிரேட்டராக இருக்கணும். புரியுதா? ஸோ இது ரெண்டும் சேர்ந்ததை தான் என்னன்னு சொல்கிறோம்? பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ அவுட்புட் கேன் பி எய்தர் ஹையர் தென் ஆர் லோயர் தென் த இன்புட். ஸோ பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன்ஸ் நம்ம இங்கே அவுட்புட்டை ஹையராகவும் எடுத்துக்கலாம், லோயராகவும் எடுத்துக்கலாம். புரியுதா? ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ இட் இஸ் அன் இன்வெர்ட்டர் டைப் DC to DC converter. ஸோ இதில் என்ன இருக்கும்? காம்பினேஷன் ஆஃப் போத் பக் டைப் as well as பூஸ்ட் டைப். ஸோ ஸ்டெப் டவுனும் பண்ண முடியும், ஸ்டெப் அப்பும் பண்ண முடியும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்கோம். த அவுட்புட் வோல்டேஜ் கேன் பி எய்தர் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் த இன்புட் டிசி வோல்டேஜ் பேஸ்ட் ஆன் த டியூட்டி சைக்கிள்ஸ். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, நெக்ஸ்ட் த சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ இந்த சர்க்கியூட்டில் நம்ம ரெண்டு ஸ்விட்சிங் டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் டெக்னிக் பேஸ்ட் ஆன் த டிரான்சிஸ்டர். ஸோ இங்கே இந்த ஸ்விட்சிங் எதை பேஸ் பண்ணி நடக்கும்னா பல்ஸ் வித் மாடுலேஷன். பல்ஸ் வித் மாடுலேஷன்னா தட் இஸ் பல்ஸ் சிக்னல். ஸோ இங்கே பாசிட்டிவ் சிக்னல் வரும்போது இட் இஸ் இன் ஆன் கண்டிஷன், இங்கே நெகட்டிவ் சிக்னல் வரும்போது இட் இஸ் இன் ஆஃப் கண்டிஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விட்சிங் டெக்னிக் இட் இஸ் பேஸ்ட் ஆன் பல்ஸ் வித் மாடுலேஷன். இங்கே நம்ம டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணுறோம். செகண்ட் ஸ்விட்சிங் என்னென்னா டயோட். ஸோ இந்த டயோட் ஸ்விட்சிங்கில் இங்கே டயோடை ரிவர்ஸ் டைரெக்ஷனில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ இதை எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்? ரிவர்ஸ் டு த பவர் ஃப்ளோ ஃப்ரம் த இன்புட் சைட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இண்டக்டர் யூஸ் பண்ணுறோம் அண்ட் கெப்பாசிட்டர், ஃபைனலாக லோட் ரெசிஸ்டர். புரியுதா எல்லாருக்கும்? திஸ் இஸ் த சர்க்கியூட் டயக்ராம். ஸோ இந்த சர்க்கியூட்டை பொறுத்த வரைக்கும் த ஸ்விட்சிங் பேஸ்ட் ஆன் த பல்ஸ் வித் மாடுலேஷன். ஸோ இங்கே ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டு கண்டிஷனில் ஒர்க் ஆகும். ஸோ இட் ஹேஸ் டூ ஆப்ரேட்டிங் மோட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் மோடு வென் த ஸ்விட்ச் இஸ் ஆன், த செகண்ட் மோட் இஸ் வென் த ஸ்விட்ச் இஸ் இன் ஆஃப் கண்டிஷன். புரியுதா? தட் இஸ் த சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர். ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்கோம். த இன்புட் வோல்டேஜ் இஸ் கனெக்டட் டு த ஸ்விட்சிங் டிவைஸ், தட் இஸ் transistor. So here the diode can act as a second switch which is connected in reverse to the direction of power flow from the source. The switch is controlled by the pulse width modulation which is time based modulation. So in the pulse width modulation la irna enna find out panna porom? The duty cycle of the buck boost converter. So it has two operating modes, mode 1 and mode 2. Mode 1 எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு சொன்னோம்? When the switch is on and diode is off. ஸோ இங்கே இன்புட் சிக்னல் நம்ம கொடுக்குறோம். ஸோ ஜென்ரலாக ஒரு இன்புட் டிசி சிக்னல், ஸோ வித் சம் ரிப்பல்ஸ். ஸோ இங்கே இன்புட் கொடுக்குறோன்னா ஸோ இங்கே ஸ்விட்ச் ஆன் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இங்கே ஸ்விட்ச் ஆன் கண்டிஷனில் இருக்குன்னா ஸ்விட்ச் ஆனில் இருக்கா? டயோடு எப்படி இருக்கும்? ரிவர்ஸில் கனெக்ட் ஆகிருக்கனால இட் இஸ் இன் ஆஃப் கண்டிஷன். புரியுதா? இங்கே ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஆனில் இருக்குது, செகண்ட் ஸ்விட்ச் டயோடு ஆஃபில் இருக்குது. அட் த டைம் ஆல் த கரண்ட்ஸ் is flowing through this inductor. So எல்லா கரண்ட்டும் இங்கே ஃப்ளோ ஆகுறனால the energy is stored in this inductor. இது புரியுதா எல்லாருக்கும்? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? So whatever input is given, Vin, that is equal to the voltage stored in this inductor.
ஸோ வோல்டேஜ் வந்து இங்கே ஸ்டோர் ஆகுதுன்னா அதை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? ஸோ இங்கே இன்புட் இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. ஸோ என்ன வோல்டேஜ் ரைஸ் இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப் இன் த க்ளோஸ்டு லூப். ஸோ Vin இஸ் ஈக்குவல் டு வாட்? VL, தட் இஸ் இண்டக்டன்ஸ் வோல்டேஜ். ஸோ இந்த இண்டக்டன்ஸ் வோல்டேஜை நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டில் எப்படி சொல்லுவோம்? தட் இஸ் இண்டக்டன்ஸ் மல்டிப்ளைடு வித் DIL பை DT. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இங்கே இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ திஸ் இஸ் வாட் த பல்ஸ் சிக்னல் கிவன். ஸோ ஹியர் இங்கே பல்ஸ் சிக்னல் நம்ம கொடுக்கும்போது நம்மளோட லோட் கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும்? இட் இஸ் கெட்டிங் சார்ஜ் ஓகே டியூரிங் த பாசிட்டிவ் சைக்கிள். ஸோ டியூரிங் த நெகட்டிவ் சைக்கிள் இட் இஸ் டிஸ்சார்ஜிங் தட் வேல்யூ. ஓகே, ஸோ ஹியர் த டோட்டல் டைம் பீரியடை எப்படி சொல்கிறோம்? ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம், தட் இஸ் த டோட்டல் டைம் பீரியட். அப்போ டியூட்டி சைக்கிளை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா தட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ஆன் டைம் டு த டோட்டல் டைம். ஸோ அவுட் ஆஃப் த டோட்டல் டைம் எவ்வளோ நேரம் ஆன்லைன் இருக்குது? ஓகே, தட் இஸ் டியூட்டி சைக்கிள். ஸோ இன் எய்தர் வே வி கேன் சே ஆன் டைம் இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் டைம் மல்டிப்ளைடு வித் டியூட்டி சைக்கிள். ஓகே, ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டியூட்டி சைக்கிளை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸ்டெப் அப் அண்ட் ஸ்டெப் டவுன் கன்வெர்ட்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சர்க்கியூட்டில் நம்ம KVL அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இன்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு த இண்டக்டன்ஸ் வோல்டேஜ். ஸோ இண்டக்டன்ஸ் வோல்டேஜ் நம்ம எப்படி எழுதலாம்? L into DIL by DT. கரெக்ட், தட் இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ். இங்கே இந்த Dன்றது டிஃப்ரென்சியேஷன், we can write it as del. ஸோ del IL by del T is equal to இந்த L இங்கே போகும்போது எப்படி போகும்? டிவிஷனில் போகும். கரெக்டா? ஸோ we can get del IL is equal to, we can move this del T to this side. So Vin by L into del T. Okay, so this del T is nothing but the on time of the switch. Okay, so we can say that is equal to D into T. கரெக்டா? புரியுதா? டியூட்டி சைக்கிள் இன்ட்டு த டோட்டல் டைம். ஸோ இந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ இன்புட் வோல்டேஜ் டிவைடட் பை L இன்ட்டு D இன்ட்டு T. ஸோ இதை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். when the switch is in on condition, that is closed condition. ஸோ செகண்ட் மோட் எடுக்கிறோம். இந்த செகண்ட் மோடில் the switch is in off condition. ஸோ இந்த switch ஆஃப் ஆயிருச்சுன்னா இமீடியட்டாக இந்த இண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும். கரெக்டா? ஸோ க்ளோஸ் ஆகிருந்தப்ப ப்ளஸ் மைனஸ்ன்னு இருந்திருக்கும். அதனால இந்த டயோட் ஓப்பனில் இருந்தது. இப்போ இங்கே ஓப்பன் பண்ண உடனே இந்த ஃபஸ்ட்டு ஸ்விட்ச் ஓப்பன் ஆன உடனே இந்த இண்டக்டரோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன ஆகும்? ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆகும்போது இந்த ப்ளஸ் மைனஸ்ன்னு மாறும், இது ப்ளஸ்ன்னு மாறும். ஸோ மைனஸ் மைனஸ்னு என்ன அர்த்தம்? ஃபார்வர்ட் பயாஸ். ஸோ இந்த டயோட் இப்போ என்ன ஆயிரும்? ஃபார்வர்ட் பயாஸ் ஆகும். தட் இஸ் இன் ஆன் கண்டிஷன். ஸோ புரியுதா? தட் இஸ் த நெக்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷனில் இங்கே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அவுட்புட் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அகைன் இங்கே இருக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப் என்ன இருக்கோ தட் இஸ் ஈக்குவல் டு த அவுட்புட் வோல்டேஜ். பட் டியூட்டி டைம் எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? ஆஃப் டைம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஸ்விட்ச். புரியுதா உங்களுக்கு? நெக்ஸ்ட் we are going to apply KVL to the output side loop. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இண்டக்டிவ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் வோல்டேஜ். ஸோ அவுட்புட் வோல்டேஜ் இஸ் நத்திங் பட் VL is equal to L into DIL by DT. இந்த L இங்கே வரும்போது எப்படி வரும்? டிவிஷனில் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இந்த இண்டக்டிவ் கரண்ட்டோட செகண்ட் மோடோட வேல்யூ எடுத்தோன்னா V0 by L into del T நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே del Tனா என்ன? T ஆஃப். T ஆஃப் எப்படி எழுதலாம்? டோட்டல் டைம் மைனஸ் ஆன் டைம். இங்கே ஆன் டைம் எப்படி எழுதலாம்? D into Tன்னு எழுதலாம். கரெக்டாக? இது புரியுதா? ஸோ இந்த T இப்போ நம்ம காமனாக எடுத்தோன்னா here the differential time del T is equal to 1 minus D into T. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த இடத்துல இங்கே ஆஃப் டைமை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணும்போது இங்கே இண்டக்டிவ் கரண்ட் டியூரிங் மோட் 2 இஸ் ஈக்குவல் டு V0 by L into 1 minus D into T when the switch is off. இது புரியுதா? இது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு the net change of the inductive current over one complete cycle. ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இண்டக்டிவ் கரண்ட் எப்படி இருக்கும்? 0. பிகாஸ் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளை பொறுத்த வரைக்கும் இது சார்ஜ் ஆகும், தென் இட் இஸ் டிஸ்சார்ஜிங். ஸோ ஓவரால் வேல்யூ என்னன்னு கிடைக்கும்? 0. ஸோ டியூரிங் த மோட் 1 அண்ட் டியூரிங் த மோட் 2 இஃப் யூ ஆர் கோயிங் டு ஆட் திஸ் டூ வேல்யூஸ் ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கணும்? 0. ஓகே, ஸோ இப்போ மோட் 1க்கான வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்புட் வோல்டேஜ் பை L into DT
plus second equation V naught by L into 1 minus D into T is equal to 0. So, இந்த equation solve பண்ணோனா we can get the final answer. So, இங்க T, இந்த Tயும் common இருக்கு plus divisionல L common இருக்கு. So, we can take it outside and move this value to this side, again it is 0. Correct? So, Vn into D plus V naught into 1 minus D is equal to 0 na, we can get V naught is equal to minus V in D divided by 1 minus D. இது புரியுதா எல்லாருக்கும்? ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம இங்கே மூவ் பண்ணும்போது மைனஸ்னு போகும். நெக்ஸ்ட் இந்த வேல்யூவை கொண்டு போகும்போது டினாமினேட்டருக்கு போகும். ஓகே, ஸோ இப்போ டி பை 1 மைனஸ் டியை இங்கே நம்ம எடுத்தோம்னா we can get V naught is equal to D by 1 minus D into Vn. இது புரியுதா? ஸோ here we are taking only the magnitude value. ஓகே, ஸோ magnitude value எதை பேஸ் பண்ணியிருக்கு? டியூட்டி சைக்கிளை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ டியூட்டி சைக்கிள் வேரிஸ் between 0 and 1. புரியுதா? ஸோ based on the duty cycle, the buck boost converter provides an inverted output voltage in various range. ஓகே, ஸோ இங்கே டியூட்டி சைக்கிளோட வேல்யூ greater than 0.5 இருந்ததுன்னா output voltage is also greater than the input voltage, that is boost converter. புரியுதா? That is step up. Okay, so if D is less than 0.5, இங்க output voltage வந்து less than the input voltage இருக்கும், that is the step down, அதாவது buck converter. So இதே இது D ஓட value is equal to 0.5 na, the output is equal to input value. Okay.